திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கிராப் வியாபாரி. ஸ்கிராப் எடுக்கிற பொழுது நீங்க இதில் நாகேந்திரன் தலையிடுறார். பணம் கேட்கிறாரு. இவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட சரண்டர் ஆன பிறகு தொழிலதிபருக்கு தைரியம் வந்து கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ தனக்கு வரக்கூடிய பணத்தை ஆம்ஸ்ட்ராங் தடுக்கிறாரு நினைக்கிறாரு நாகேந்திரன். அந்த தொழிலதிபர் எனக்கு கப்பம் கட்டுறான், நீ ஏன் வாங்குற, நீ அப்போ நீ தான் எனக்கு எதிரி. நாகேந்திரன் சுத்தம்மன் 2 பேரும் இந்த கொலை செய்ததற்கு இவர்கள் தான் காரணம் என்று நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலை இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. பின்னாடி யாரோ அது யாரு சார்? திமுக வந்து சேகர் பாபு, அதிமுக வந்து ஜெயக்குமார். இவர்கள் தான் 20 பேருக்கு மாசம் 60 லட்சம், 6 மாசம் 60 × 6, இப்போ 4 கோடி ரூபாய் செலவாயிடும். 4 கோடி ரூபாய் இது கொலைக்கு முன்பு. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் வளருகிற பொழுது நீங்க ஆரம்பத்தில் வெள்ளை ரவிட்டு தானே வெளியே வராரு. வெள்ளை ரவி குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுவார் தெரிந்த பிறகுதான் முழுசா அங்கிருந்து விலகிறாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக காங்கிரஸ் அசுத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த அசுத்தாமனோட பின்புலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தந்தை தான் ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளிவருது சார். ஸோ இவங்க யார்? இவங்க 2 பேர் யார்? அசுத்தாமன் யார்? ரவுடி நாகேந்திரன் என்பவர் யார் சார்? இல்லை, அசுவத்தம்மன் நாகேந்திரன் 2 பேர் பூர்வீகமே வட சென்னை தான். வட சென்னையில் இவர்கள் நீண்ட காலமாக அரசியல் தொடர்புடையவர்களுடைய வட்டி தொழில், ஸ்கிராப் தொழில், இதற்கு ஆதரவான கூட்டத்திற்கு இவர்கள் பின்புலமாக இருக்கிறார்கள். நீங்கள் வட சென்னை அரசியல் என்பது முழுக்க ஸ்கிராப் வியாபாரம், அதே போல் கண்டெய்னர் டெப்போ, இந்த 2 தொழில்கள் தான் வட சென்னையில் அதிகமாக பணப்புழக்கம் உள்ள தொழில். 2லுமே பல வன்முறைகள் நடந்திருக்கு, பல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஸ்ரீபெரும்பூர் தொகுதி முழுக்க பூந்தமல்லி வரை ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உள்ள பகுதி. இங்கு ஸ்கிராப், அதாவது கழிவு இரும்புகள், பல கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம். இதை யார் எடுப்பது, இதை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது வட சென்னையை சேர்ந்த ரவுடிகள் தான் இங்கு ஆளுமை செலுத்துவது. அதை விட நீங்கள் இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுப்பது, 3 தொழிலில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் விளையாடும். அப்போ இதில் அரசியல் இருக்கும், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள், இவர்களுக்கு உறுதுணையாக ரவுடிகளும் இருப்பார்கள். இதில் தான் இப்போ நாகேந்திரன் ஆயுள் தண்டனை கைதியாக இப்போ சிறையில் இருக்கார். நாகேந்திரனுடைய தொழில் இதுதான். ஒன்று ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது ஒரு குழுவுக்கு ஆதரவாக இருப்பார், இல்லை ஸ்கிராப்புக்கு எடுக்கக்கூடிய ஒரு 2 குழு மோதிக்கிற போது ஒரு குழுவுக்கு ஆதரவாக இருப்பார். இப்போ அதே போல் தான் அந்த கண்டெய்னர் வியாபாரம், கண்டெய்னர் பிஸ்னஸ், இதில் ஹார்பரில் யார் இந்த கண்டெய்னர் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது, இப்படி 3 விஷயங்கள் இருக்குது. 3 விஷயங்களுமே சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை தாதாக்களுடைய தலையீடு இல்லாமல் யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. இப்போ சம்பவ செந்தியில் சொல்கிறாங்க, இப்போ அசுத்தம்மனை சொல்கிறாங்க, நாகேந்திரன், அஞ்சலை, ஆற்காடு சுரேஷ், பொன்னை பாலு, இப்படி அடுக்கிட்டே போகலாம். அத்தனை பேருமே இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் இருப்பான், இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டில் இருப்பான், இல்லைன்னா ஹார்பரில் தொடர்பில் இருப்பான். இதில் நீங்கள் அரசியலும் இருக்குது. அரசியல் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும், திமுக வந்து சேகர் பாபு, அதிமுக வந்து ஜெயக்குமார், இவர்கள் தான் அதிகார மையம். இந்த அதிகார மையத்தை ஒட்டி தான் இவர்கள்லாம் இருப்பாங்க. இதில் நீங்கள் ஏறக்குறைய இப்போ சென்னை ஹார்பர்லேருந்து 100 கிலோமீட்டர் ஹுண்டாய் இருக்குது, நோக்கியா இருக்குது, டொயோட்டா இருக்குது, இப்படி ஃபோர்டு கம்பெனி இருக்குது. பல்வேறு பன்னாட்டு கம்பெனிகளுடைய ஆதிக்கம் இந்த ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இவர்கள் ஒரு கட்டத்தில் அரசிடம் நிலம் குத்தகைக்கு எடுப்பாங்க, 99 வருஷம் லீஸுக்கு போட்டு. அப்படி தான் நோக்கியா கம்பெனி 100 ஏக்கரா 99 வருஷத்துக்கு லீஸ் சில ஆயிரங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவன் நோக்கியா கம்பெனி மூடிட்டு பல ஆயிரம் கோடிக்கு அந்த நிலத்தை வச்சுட்டு போயிட்டான். இதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்கும். நீங்கள் ஏழை வாழைகள் நிலமே வாங்க முடியாத அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்த ரவுடிகளுடைய கூட்டணி தான். 100 கிலோமீட்டருக்கு நிலம் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான். அதே போல் நீங்கள் செங்கல்பட்டு அரக்கோணம்
வரைக்கும் இவர்களுடைய நிலம் இவர்கள் கட்டுப்பாட்டில் தான். சென்னையை நீங்கள் கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்த ரவுடிகள் கட்டுப்பாடு தான் நிலம். பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள், பாசியம் பில்டர்ஸ், அப்பாசாமி பில்டர்ஸ், ஜெயின் பில்டர்ஸ், இதுக்குள்ளே யார் இருப்பா? இந்த தாதாக்கள் இருப்பாங்க. வீடு கட்டுவது, நிலத்தை காலி பண்ணுவது, இப்படி இந்த அரசியலுக்குள்ளே தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருப்பதாக காவல்துறை சந்தேகிக்குது. இந்த லிங்க்ல எப்படி ஆம்ஸ்ட்ராங் உள்ள வர்றாரு சார்? அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குள்ள என்ன லிங்க்ல இப்படி உள்ள வராங்க சார்? நீங்கள் வட சென்னையில் எந்த அரசியல் பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து, ஸ்கிராப் பஞ்சாயத்து எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஆள் யாரு? ஆம்ஸ்ட்ராங் தான். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அத்தாரிட்டி ஆம்ஸ்ட்ராங் தான். இவர்களெல்லாம் ரவுடி பட்டியல்களில் வருகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், அனைத்து கட்சிகளுக்கு நெருக்கமானவர், ஒரு தலித் தலைவர். இப்போ இவர்களெல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல எல்லா பஞ்சாயத்தையும் இறுதி செய்வது யாரு? ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங்கிட்ட ஸ்கிராப் வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள், ஆருத்ரா கோல்டு நிறுவனம் ஏமாந்தவர்கள் அத்தனை பேருமே கடைசியாக சேர இடம் இது ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போது ஆம்ஸ்ட்ராங்கிடம் அரசியல் அதிகாரம் இருக்குது, சட்டவிரோதமான ஆட்கள் இவர் சொன்னால் கட்டுப்படுவாங்க. அதே போல் வழக்கறிஞர்கள் ஒரு 200 பேர் இவருடைய கட்டுப்பாடில் இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக ஆம்ஸ்ட்ராங்கிடம் நிறைய பேர் தஞ்சம் அடைவாங்க. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கிராப் வியாபாரி, இப்போ கோடி ரூபாய் பல கோடிக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கழிவு இரும்பு ஸ்கிராப், அவர் ஸ்கிராப் எடுக்கிற பொழுது நீங்கள் இதில் நாகேந்திரன் தலையிடுறார். ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஆயுள் தண்டனையில் இருக்கிற நாகேந்திரன் தலையிடுறாரு. நாகேந்திரன் தலையிடுகிற பொழுது அந்த ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுகிறவர் பெரிய தொழிலதிபர் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட அடைக்கலமாகிறார். ஆம்ஸ்ட்ராங்கிட்ட அடைக்கலமான பிறகு ஆம்ஸ்ட்ராங்கு இதில் தலையிடுகிறார். ஆம்ஸ்ட்ராங் தலையிட்ட பிறகு அவர் கேட்ட ஒரு 50 லட்சம் ரூபா கேட்டிருக்கார். நாகேந்திரன் இங்கிருந்து சிறைக்குள்ளே இருந்து பணம் கேட்குறாரு. இவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கிட்ட சரண்டர் ஆன பிறகு இந்த தொழிலதிபருக்கு தைரியம் வந்துடுது, கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ தன்னுடைய 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் தனக்கு வரக்கூடிய பணத்தை ஆம்ஸ்ட்ராங் தடுக்கிறாருன்னு நினைக்கிறாரு நாகேந்திரன். இதுதான் 2 பேருக்கு நீ ஃபோன்லேயே மிரட்டுறாரு. நீங்கள் ஒரு 5 வருஷம் இருக்கும், ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கில் ஆஜராகிறார். சிறைக்குள்ள இருந்து ஒரு கைதி வழக்கறிஞர் லைனுக்கு வர்றாரு, நீ இந்த கேஸில் ஆஜராகக்கூடாதுன்னு. அப்போது இவர்களுடைய நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குன்னு பாருங்க. இப்போ நம்ம நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் ஒரு அடையாளம் தெரிந்த நபர். அவர் ஃபோனில் ஆம்ஸ்ட்ராங் கூட தொடர்புக்கு வர்றாரு. எனக்கு வேண்டிய நான் செய்யக்கூடிய எந்த தொழில் நீ தலையிடக்கூடாது. அந்த தொழிலதிபர் எனக்கு கப்பம் கட்டுறான், அந்த தொழிலதிபர் எனக்கு பணம் கொடுக்குறான், அவன் அந்த தொழிலதிபர் எனக்கு கொடுக்கக்கூடிய கப்பத்தை நீ ஏன் வாங்குற? என்னுடைய வருமானத்தை நீ ஏன் கெடுக்கிற? நீ தான் எனக்கு எதிரி. இந்த கான்ட்ரோவர்சி முட்டுது. இந்த செய்தி பழைய செய்தி. அப்போது இதுவும் கூட ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்பது தான் இப்போ காவல்துறையினுடைய சந்தேகம். இப்போ நிறைய குற்றவாளிகள் சிறையில் இருக்காங்க, 20 பேருக்கு மேலே இருக்காங்க. 20 பேரும் இப்போ அஸ்வத்தாமனும் இந்த குற்றவாளிகள் பட்டியலில் வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, இந்த கைது செய்யப்பட்டவர்கள் யாராவது ஒரு ஆளுங்க நீங்கள் இதில் அஸ்வத்தாமனும் தலையிடுகிறார், அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முரண்பாடு இருந்தது, 2 பேருக்கும் ஒரு பெரிய எதிர் வன்மம் இருந்தது, அதனால் இந்த கொலை அதன் அடிப்படையில் நடந்திருக்கலாம் என்பதுதான் இப்போ காவல்துறையினுடைய சந்தேகம். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங்குக்கு நீங்கள் சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டவிரோத நபர்கள், நீங்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறவர்கள் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் தான். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு வட சென்னையில் வளருகிற பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் வெள்ளை ரவிட்டு தானே வெளியே வராரு. வெள்ளை ரவி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார் தெரிந்த பிறகு தான் முழுசாக அங்கிருந்து விலகிறார். விலகிய பிறகு அவர் தலித் அரசியலில் வளர இந்த சட்டவிரோதமான நபர்களை ஜனநாயகப்படுத்துகிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் திருப்பி தன்னை அரசியல் கட்சி தலைவராக வளர்ந்த பிறகு பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டிய தேவையில்லை. நாகேந்திரன் எந்த குற்றத்துக்காக இப்போ ஆயுள் கைதியாக உள்ள இருக்காரு சார்? ஆயுள் கைதியாக ஒரு கொலைக்கேஸு இதே மாதிரி தான். ஸ்கிராப் ஒரு ரியல் எஸ்டேட்டு, இதில்
கொலை உண்டவர் வழக்கில் இவர் குற்றவாளி. நாகேந்திரன் மேலே நிறைய வழக்கு. நாகேந்திரன் ஒரு காலத்தில் சேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கார். எல்லா ரியல் எஸ்டேட்டு ஸ்கிராப்பு வியாபாரம் தான். வட சென்னையை பொறுத்தவரை நீங்கள் 100% வியாபாரம் வட சென்னையை ஒட்டி தான் நடக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய 22,000 A+ ரவுடிகள்னா 6,000 முழு நேர ரவுடிகள்னா எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருப்பான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரவுடிகள் எல்லாத்துக்குமே சென்னையகம் தான் தலைமையகம். ஏன்? கோடி ரூபா ரியல் எஸ்டேட்டில் பல கோடி மாமூல் கிடைக்கும். 1 கோடி 2 கோடி இல்லை. ஏன்னா பெரிய பெரிய பில்டர்கள் சென்னையில் தான் இருக்கான். அவரோட 50 ஏக்கரா 100 ஏக்கரா வேணும். இது 100 ஏக்கரா 50 ஏக்கரா வேணும்னா நீங்கள் ஒரு ஏக்கரா 2 கோடினா 200 கோடிக்கு விற்கிறான். 200 கோடிக்கு விற்கும்போது எனக்கு 1 கோடி கொடு. காவல்துறைக்கு வேலையே இல்லைங்க. 22,000 A+ ரவுடிகள். நீங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் கடலூரில் ஒரு ரவுடி சூர்யா கால் அடிபட்டு கட்டு போட்டிருக்கு. அவர் பிறந்த நாளுக்கு கேட்க மனைவிக்கு ஊட்டுறார். ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் என்ன எப்போ எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காருன்னா, போதையில் அருவாளில் ரோட்டில் போவோர் வருவார்லாம் வெட்டுறாரு. ஒரு ரவுடி நினச்சா தெருவில் போகிறவரோட சிவிலியன்ஸ் பூரா வெட்டலாம். போலீஸ் பார்த்து கொண்டு இருக்கும். போலீஸ் அவரை என்ன பண்ணியிருக்கணும்? என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். நாளைக்கு எவனாவது பப்ளிக்கை வெட்டுவானா? இந்த காவல்துறை அதிகாரி மனைவியோ மக்களை போனால் வெட்டியிருந்தால் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? நிறைய என்கவுண்டர் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய குடும்பத்தை நோக்கி இந்த ரவுடிகள் நடந்தால் என்கவுண்டர் செய்யப்படுவோம். பப்ளிக்கை தெருவில் போகிறவனை எவனை வேணால் வெட்டலாம். கேட்பதற்கு நாதி இருக்கு. நீங்கள் இந்த கடலூர் ரவுடி மனைவிக்கு கேக் ஊட்டுறான். என்னையா வழக்கு? ஒரு 4 பேர் போதையை போட்டுட்டு கஞ்சாவை போட்டுட்டு அப்பாவிகள். கொடுமையாக இல்லையா அந்த நாடு? அப்பாவிகள் அருவாளை வெட்டுறான்னா, அவன் சாகுறான்னா, கையை வெட்டுறான், காலை வெட்டுறான்னா, அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு? இந்த சட்டத்தை நீங்கள் நான் வார்த்தைகளே இல்லை. அவன் மதிப்பதே இல்லை. அவன் பொண்டாடி கேட்க விட்றான். இப்போ செய்தியில் படம் வருது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, சம்போ செந்தில் இப்படி எல்லாருமே சுற்றி வந்து இப்போ அசுத்தாமன் கிட்ட நிற்குது. இதோட முற்று பெறுமா இல்லை இன்னும் நீட்சி பெறுமா சார்? இல்லை, இது நீட்சி பெறும். நாகேந்திரன் அசுத்தம்மன் 2 பேரும் இந்த கொலை செய்ததற்கு இவர்கள் தான் காரணம் என்று நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலை நீட்சியாக போகுமே தவிர இது முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அசுத்தமனை விசாரிக்க போகிறாங்க. அசுத்தமனை விசாரித்தா இந்த பொன்னை பாலு இப்படி கைது செய்யப்பட்ட 11 பேர் மொத்தம் 20 பேர் இப்போ பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். 20 பேரும் இத்தனை நாள் இயங்கியது அசுத்தமன் தலைமையில் தான், அசுத்தமனுக்காகத்தான் அப்படி நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருந்தால் அவர் குற்றவாளி. ஆதாரங்கள் இல்லைன்னா அவர் குற்றவாளி இல்லை. அதாவது கொலை நடைபெறும்போது அவர் ஃபாரின்ல இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இல்லையா? அதுதான். இப்போ அசுத்தமன் தான் நாகேந்திரன் அப்பா மகன் 2 பேரும் தான் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு காவல்துறைக்கு நீங்கள் அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய அத்துணை சாட்சிகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தால் அவர் தான் குற்றவாளி. இப்படி காவல்துறைக்கு முழு ஆதாரம் கிடைத்தால் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். அது அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வரலைன்னா அது தொடரும்னு அர்த்தம். இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரோ அது யாரு சார்? நீட்சி பெறும் சொல்றீங்களா? நீட்சி பெற்றால் ரவுடிகளே லிஸ்டே வருமா இல்லை அரசியல்வாதிகளும்? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 20 பேர் இதில் முழு நேரமாக இயங்கியிருக்காங்க. அஸ்வத்தமன் நாகேந்திரனும் அதில் ஒருவர் தான். அப்போது இந்த 20 பேர் முழு நேரமாக 6 மாத காலம் இயங்குவதற்கு பல கோடி ரூபா தேவைப்பட்டிருக்கு. பல கோடி இவர்களுக்கு செலவு பண்ணியிருக்கணும். நீங்கள் 3 காரு 6 பைக்கு இவர்களை நீங்கள் 6 மாத காலம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருவர். 20 பேர் 6 மாத காலமாக ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னா ஒரு ஆளுக்கு குறைந்தது ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா செலவாயிருக்கு. 20 பேருக்கு மாதம் 60 லட்சம். 6 மாதம் 60 × 6 34 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 4 கோடி ரூபாய் இது கொலைக்கு முன்பு
கொலைக்கு பின்பு இவர்களுக்கு வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, இல்லை 60 திரும்பிடணும் அங்கிருந்த. எங்கே இப்போ எல்லாம் பூந்தமல்லி செயலில் தான் வச்சுருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போயிருந்தா இவர்கள் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இப்போ மத்திய சிறைக்குள்ளே தொலைபேசியெல்லாம் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்தா சிம் கார்டே கிடைக்கும். அதனால் இந்த வழக்கில் மத்திய சிறைக்கு போனால் நிறைய தொடர்புகள் வெளியேறும், நிறைய தகவல் வெளியாகும். அப்படிங்கிறனால தான் பூந்தமல்லி சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவர்களுக்கு கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் அவங்க குடும்ப செலவு இது ஒரு 4 கோடி வரும். முதல்ல 4 கோடி செலவாக இருக்குது, இப்போ ஒரு 4 கோடி 8 கோடி. இப்போ 8 கோடி 10 கோடியை செலவு செய்யக்கூடிய பெனிஃபிஷர் யார்? இந்த கும்பலுக்கு ஒரே நாளில் அசம்பிளாக இருக்க மாட்டான், ஒரே மாதம் அசம்பிளாக இருக்க மாட்டான். இவர்கள் ஆம்ஸ்ட்ராங்க நிமிடத்துக்கு நிமிடம் கண்காணித்து கொண்டிருந்தா தான் இப்படி செய்ய முடியும். நீங்கள் பொன்னை பாலு சொல்கிறான், எங்கள் அண்ணனுடைய நினைவு நாளில் நாங்கள் கொலை முயற்சி பண்ணங்கிறான். அப்படி ஈஸியாலாம் செய்ய முடியாது. ஆம்ஸ்ட்ராங்க துப்பாக்கி வச்சுருக்காரு, ஒரு கார் வச்சுருக்காரு, பல கோடி பணம் வச்சுருக்காரு, ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆள். 100 வழக்கறிஞர்கள் எப்போவுமே அவருக்கு உடனே வருவாங்க. 2வது பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு மாநில தலைவர். இப்படி பல பின்னணி இருக்குது. இந்த பல பின்னணி உள்ளவரை சாதாரணமாக பொன்னை பாலும் திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ண திருவேங்கடமும் மிக எளிதாக நாள் குறிக்க முடியாது. அப்படி நாள் குறிக்கிறாங்கன்னா இவர்களுக்கு பெரிய பின்னணி இருந்திருக்கும். இவர்கள் இயக்கியவர்கள் அதே நாகேந்திரனா, சம்பவ செந்திலா, இல்லை எக்ஸ்ஆர்ஓ, யாராவது ஒரு ஆள் பல கோடிகளை செலவு செய்யக்கூடிய, பல கோடிக்கு டிஸ்டர்பாக இருந்திருப்பார் ஆம்ஸ்ட்ராங். அப்போது இதெல்லாம் லட்சங்களில் நடக்கிற விஷயங்கள் இல்லை, கோடிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர் நீங்கள் நாகேந்திரனுக்கு மேலே, அஸ்வத்தமனுக்கு மேலே யாராவது ஒருவர் இருந்திருக்கலாம். அவரை நோக்கி இந்த வழக்கு நகர்ந்தால்தான் அது முழுமை பெறும். அதுவரை நீங்கள் இது போன்ற பல அம்புகளை எய்தவன் யார், இது போன்ற பல அம்புகள் நீங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இதில் காவல்துறை கமிஷனர் இவர் தான் இது நமக்கு உண்டான ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். இவர் எந்த சமரசமும் இல்லாமல், எந்த அதிகாரிகளுக்கும் பயப்படாமல், அரசியல்வாதிகளுக்கு பயப்படாமல், சட்டத்திற்கு மட்டுமே பயப்படுகிற நபராக அருண் இருக்கிற காரணத்தினால தான் இதில் அசுத்தமனை போன்றவர்களெல்லாம் மிக எளிதாக சட்டத்தின் பிடியில் கொண்டு வர முடிகிறது. இதுதான் அதோட நம்பிக்கையே. நீங்கள் இது வேறு யாரும் எந்த அதிகாரியாக இருந்தாலும், நீங்கள் அசுத்தமான காங்கிரஸில் ஒரு பெரிய பொறுப்பாளர் அவர் மிக எளிதாக கைது செய்கிறாருன்னா இந்த வழக்கு சரியாக போய் கொண்டு இருக்கிறது என்பதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பரிந்துரைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.